ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் இப்போது ஒரு லேப்டாப்போ பிசியோ எதுனாலும் எடுத்துங்க. மெயினாக நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு காஸ்ட். ரெண்டாவது வந்து இன்டெல்லில் பண்ண போகிறோமா இல்லை ஏஎம்டியில் வந்து பண்ண போகிறோமா, இல்லை இன்டெல்லில் லேப்டாப் வாங்க போகிறோமா இல்லை ஏஎம்டி பேஸ்ட் லேப்டாப் வாங்க போகிறோமா. ஆப்வியஸாக காஸ்ட் தான் அதை டிசைட் பண்ணாலும் நம்மளுக்கு பர்சனலாக பார்த்திங்கன்னா இன்டெல் ஏஎம்டி இது ரெண்டுமே நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் அப்படின்னு வரும்போது எல்லாமே கிட்டத்தட்ட ஓகேவாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம சிலது வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போது நீங்கள் வந்து ஒரு பென்டிஎம்மோ செல்ரானோ i3 i5 இந்த மாதிரி சீரிஸ் போனீங்கன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் ரைசன் காட்டிலும் இதுதான் வந்து உங்களுக்கு வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும் பிசி பில்டில். அதுவே வந்து பார்த்திங்கன்னா i7 i9 அப்புறம் Xenon போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அதாவது வந்து ரைசன் ப்ராசர் ரைசன் 7 ரைசன் 9 அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்ரிப்பர் இதுதான் உங்களுக்கு வந்து வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். ஏன்னா இப்போது இந்தியாவில் அவைலபிளாக இருக்க ப்ராசர் எல்லாமே நான் கம்பேர் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அதோட விலைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஃபர் ஆகுது. இன்டெல்லில் லோவர் எண்டு ப்ராசஸ் நல்லாயிருக்கு. அதுவே ஏஎம்டியில் ஹையர் எண்ட் ப்ராசஸ் விலை வந்து கம்மியாக இருக்குது, பர்ஃபார்மன்ஸும் ஓகேவாக இருக்குது. இப்போது அதுவே லேப்டாப் நம்ம சூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரே பிட் தான். ஏஎம்டி லேப்டாப்ஸ் எல்லாமே விலை கம்மி, அதே இன்டெல் லேப்டாப்ஸ் எல்லாமே விலை அதிகம். இதுதான் வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, எவ்வளோ PcIes இது வந்து சப்போர்ட் பண்ணுதுன்னு நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இந்த PcIes தான் வந்து பார்த்திங்கன்னா ரேம்லேருந்து ப்ராசருக்கும் ப்ராசர்லேருந்து கிராஃபிக்ஸ் கார்டுக்கு எல்லாத்துக்குமே இதுதான் வந்து ரொம்ப மெயின். ஸோ இந்த PcIe எக்ஸ்பிரஸ் லேன்ஸ் இந்த இன்டெல்லில் பார்த்தீங்கன்னா 4th ஜென்ரேஷன் கொடுத்துருக்காங்க. அதுவே ஏஎம்டியில் USB 4.0 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து நல்லா கவனிக்கணும். இதனால் என்ன டிஃபெக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ ஒரு கேமிங் லேப்டாப் வாங்குறீங்கன்னா இன்டெல்னால் அந்த கிராஃபிக்ஸ் கார்டு கூட 16 விதமாக அதனால் பேச முடியும். PcIe 4னால் 16 விதமாக பேச முடியும். ஸோ சிங்கிள் கோர் அப்ளிகேஷன் அது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் கேமிங்கில். இதுவே நீங்கள் வந்து ஏஎம்டி எடுத்திங்கன்னா அதனால் வந்து 8 டைம்ஸ் தான் பேச முடியும். அதாவது எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா PcIe 4 சப்போர்ட் பண்ணாதனால அது வந்து 8 லேன்ஸ் தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ கிராஃபிக்ஸ் கார்டோட 8 விதமாக தான் அது வந்து பேசும். ஸோ உங்களுக்கு ஆப்வியஸாக பார்த்திங்கன்னா சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸ் அதில் வந்து கம்மியாகும். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து இதோட ஆர்கிடெக்சர். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டெல் ப்ராசர் எவ்வளோ நேனோமீட்டரில் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, இல்லை ஏஎம்டி எவ்வளோ நேனோமீட்டரில் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ இது நிறைய விஷயத்தை வச்சு நம்மளுக்கு வந்து மாறுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்டெல் வந்து 14 நேனோமீட்டர்லேருந்து 10 நேனோமீட்டர் வரைக்கும் தான் வந்து ப்ராசர் பண்ணுறாங்க. அதுவே ஏஎம்டி வந்து பார்த்திங்கன்னா 14 நேனோமீட்டர்லேருந்து 5 நேனோமீட்டர் வரைக்கும், அதாவது லேட்டஸ்ட் Zen 4 ஆர்கிடெக்சர் வரைக்கும் அவங்க வந்துட்டாங்க. ஸோ 14 நேனோமீட்டர்லேருந்து 5 நேனோமீட்டர் வரைக்கும் அவங்க வந்து ப்ராசர் பண்ணுறாங்க. இதில் என்ன வித்தியாசம் ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயினாக ஹீட்டிங் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 14 நேனோமீட்டர் அப்படிங்கிற இன்டெல் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா சிங்கிள் கோரில் வந்து 5 GHz வரைக்கும் போகும். ஸோ ஹீட்டு அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஹீட்டு அதிகமாக ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா நீங்கள் அதுக்கேற்ற கூலிங் சொல்யூஷன் கொடுக்கணும். இப்போது நீங்கள் கூலிங் அதிகமாக பண்ணணுன்னா என்ன பண்ணணும், CPU ஃபேன் அதிகமாக த்ராட்டில் ஆகும். ஸோ அதுதான் வந்து பேர் பார்த்திங்கன்னா TDP அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ கரண்ட் இந்த ப்ராசரை கூல் பண்ண எடுத்துக்குது அந்த ஃபேன், இதுதான் வந்து TDPன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்டெல் ப்ராசர் வந்து TDP அதிகம். இந்த AMD வந்து பார்த்திங்கன்னா TDP கம்மியாக தான் இருக்கும் நார்மல் கண்டிஷனில். எதனால் பார்த்திங்கன்னா, இது ஹீட் இந்த நேனோமீட்டர் வந்து இதில் தான் வித்தியாசம் வந்து ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுது, AMD வந்து ஹீட் வந்து கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணுது. இதை வந்து நீங்கள் ஞாபகம். இப்போ இதுவே லேப்டாப்னு எடுத்துட்டிங்கன்னா இது அப்படியே டோட்டலாக டிஃபர் ஆகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஎம்டி தான் காஸ்ட் வைஸ் எஃபிஷியன்ட் சொல்லிட்டேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சொல்கிறேன். ஏஎம்டி தான் சேம் நேனோமீட்டர் கம்மியாக இருக்கிறனால பேட்ரி லைஃப் அதிகமாக கொடுக்குது. ஹீட் கம்மியாக இருக்கிறனால பேட்ரி லைஃப் அதிகமாக கொடுக்குது. ஏன்னா ஃபேன் ஸ்பின் கம்மியாக இருக்குது. அதே இன்டெல்லில் அப்படியே ஆப்போசிட். ஹீட் அதிகமாச்சுன்னா ஃபேன் ஸ்பின் அதிகம். ஸோ பேட்டரியும் சீக்கிரமாக ட்ரைன் ஆகுது. ஓகே, இது வந்து ஓகேவா உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, பிசிக்கான ரொம்ப முக்கியமானது. இது லேப்டாப்புக்கு சப்போர்ட் ஆகிறது இல்லை இப்போ வரைக்கும், ஆனால் பிசிக்கு இருக்குது. இப்போது 12th ஜென் இன்டெல் ப்ராசஸ் வந்துருச்சு. ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா DDR5 ரேமை அஃபிஷியலாக சப்போர்ட் பண்ணுறாங்க. நிறைய பெஞ்ச் மார்க்ஸ் அதை வந்து பல யூடியூபர்ஸ் வந்து செக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ DDR5 ஒரு பெரிய விஷயம் இல்லைனாலும் இப்போது கரண்ட்டாக இன்டெல் அதை சப்போர்ட் பண்ணுறாங்க, வேலை செய்யுது. அதுவே வந்து பார்த்திங்கன்னா AMD Zen 4 ஆர்கிடெக்சரில் வந்து அவங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் அவங்க அஃபிஷியலாக ப்ராசர் லான்ச் பண்ணாதனால அது வந்து இன்னும் அஃபிஷியலாக தெரியல. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து கீ டிஃப்ரென்ஸாக வரப்போகுது. இதில் மெயினாக உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று தான்.
இந்த PcIe 4 அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த விஷயம் என்னென்னா இன்டெல் ப்ராசரை ஒரு ஸ்டெப் அஹெட் பண்ணுது சிங்கிள் கோரில். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நான் இன்றைக்கும் என்னோடய லேப்டாப் i5 8th Gen GTX 1050 இன்றைக்கும் கேம்ஸ் நிறைய விளையாண்டு தான் இருக்கேன். அதுவும் 1080p கேம்ஸ் தான் நான் விளையாண்டுருக்கேன். எப்போவுமே நான் கிராஃபிக்ஸை லோ பண்ணதே கிடையாது. ஹை அண்ட் செட்டிங்கில் வச்சு விளையாண்டோம் என்னால் விளையாட முடியுது. எதனால்? PcIe எக்ஸ்பிரஸ்னால தான். அது வந்து இன்டெல் எப்போவுமே ஒரு ஸ்டெப் ஹெட்டாக இருக்கனால நம்மளுக்கு இந்த சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. இல்லை எனக்கு ஒர்க் லோடு வந்து மல்டி கோர் தான் அப்படிங்கும்போது நீங்கள் அது கண்ணை மூடிட்டு AMDயே போயிருங்க. எந்த ஒரு இதுவும் நீங்கள் பார்க்க வேண்டாம். என்னோடய ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய யூசேஜ் வந்து நார்மலான ஒரு ஒர்க், அப்புறம் அப்பப்போ கேமிங் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இன்டெல் போகலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த சின்ன சின்ன ஐடியாஸ் எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அடுத்த வாட்டி பில்டு பண்ணாலும் சரி, லேப்டாப் வாங்கினாலும் சரி, இந்த பாயிண்ட்ஸை இன்க்ளூட் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பில் பட்டனை டங்குன்னு ஒரு ஐடியா அடிச்சு விட்டிங்கன்னா எல்லா வீடியோ உடனே உங்களுக்கு வந்துடும். ஸோ மறக்காமல் அதை பண்ணி விட்ருங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நான் உங்கள் நிஷாந்த், இது உங்கள் நிஷ்டெக். பாய்.